நம்ம இந்தியன் டீமில் என்னதான் நடக்குது, ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை. இப்போ ரீசண்டாக இங்கிலாந்து டூருக்கு T20 அண்டு ஓடிஐ ஸ்குவாடு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம ஓடிஐ ஸ்குவாடு எடுத்துக்கலாம். அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டுனா நம்ம இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டாகவே. பட் இந்தியன் கிரிக்கெட் டீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அஜித் அகர்கர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணும்போது, பட் கௌதம் கம்பீர் அதை விட பல மடங்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணி தான் நம்ம ஒரு ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணுறாப்புல. அந்த இதில் ஒரு ஸ்குவாட் ரெடி பண்ணியிருக்காரு. சுப்மன் கில் கேப்டன், அது வழக்கம் மூலமாக தெரியும். ரோஹித் சர்மா அண்டு சுப்மன் கில் தான் ஸ்ட்ரெயிட்டாகவே ஓப்பனர்ஸ். அதுக்கப்புறம் விராட் கோலி, இஷான் கிஷான் விக்கெட் கீப்பிங், அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர், அப்புறம் அக்ஷர் பட்டேல் இப்போ இன்க்ளூட் ஆகியிருக்காரு. சூப்பர் பர்ஃபெக்ட் மேட்ச்சு. பட் இந்த இடத்துல ஹார்திக் பாண்டியா மிஸ் அவுட்டு. ஸோ என்னென்னா அவருக்கு என்ன தான் ஆச்சுன்னு பின்னாடி பார்த்துடலாம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மீண்டும் ஒரு செஞ்சுரி அடித்து மீண்டும் ஸ்குவாடில் இடம் பெறல ஓடிஐ ஸ்குவாடில் அப்படின்னு நம்ம தெளிவுபடுத்திடலாம். பட் அவரை ஏன் எடுக்கல, அதுவும் ஹார்திக் பாண்டியா பார்க்கும்போது பின்னாடி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கும் பார்த்துடலாம். பட் சடேஜாவை பிக் பண்ணலாம், அதுவும் பின்னாடி பார்த்துடலாம். பட் நிதிஷ்குமார் ரெட்டி நல்ல ஒரு சைன், சரி ஆல்ரவுண்டர் வரிசையில் எடுத்துகிட்டு வராங்க. குல்தீப் யாதவ், குர்னூர் பேரர், அப்புறம் ஜஸ்பிரித் பும்ரா இடம் பெற்றிருக்காப்புல. ஸோ இதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் குர்னூர் பேரரோட சடேஜாவுக்கு ஏன் எடுக்கல, அதுவும் பின்னாடி பார்த்துடலாம். ஸோ இதுதான் ஸ்குவாடு. விராட் கோலி மட்டும் சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ். அந்த ஃபிட்னஸாக என்னென்னா, விராட் கோலிக்கு ஃபிட்னஸாக என்னடா இது புதுசாக இருக்குது அப்படிங்க நீங்கள் கேட்பீங்க. பட் அதுதான் ரியாலிட்டி. அவர் ஃபிட்னஸை என்சிஏல கிளியர் பண்ணால் தான் அவர் உள்ளே வர முடியும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஸ்குவாடு இதுதான். பட் இதில் ஹார்திக் பாண்டியா, ஜடேஜா அண்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஏன் பிக் பண்ணல அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஹார்திக் பாண்டியா பாருங்க சஃபர் இன்ஜூர் இருந்தது, நியூ சஃபர் இன்ஜூர். ஸோ அதுக்கப்புறமா அவருக்கு மீண்டும் இன்ஜூரி இருக்குது. சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸில் அவர் கிளியர் பண்ணல. ஸோ அதனால் இந்த டோர்னமெண்ட்டு மட்டும் அவர் பிக் பண்ணல. பட் அவர் இல்லைன்னா வேர்ல்டு கப் இல்லை. ஸோ அதனால் வேர்ல்டு கப்புக்கு நியர்பை அவர் வருவார். நெக்ஸ்ட்டு ஓடிஐ சீரீஸில் அவர் இடம்பெற வாய்ப்பு உள்ளது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. பட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை இந்த இடத்துல நம்ம இந்தியன் ரசிகர்களுக்கு தெளிவாக நான் சொல்ல போகிறேன். என்னென்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பொறுத்தளவு, அதாவது விராட் கோலி ஒரு ரெஸ்ட்டோ இல்லை ரோஹித் சர்மா ரெஸ்ட்டோ சுப்மன் கில் ரெஸ்ட்டோ இப்படி ஆனால் மட்டும்தான் எஸ்எஸ்விக்கு வாய்ப்பு. பட்டு ஃபுல்லாக வாய்ப்பு எப்போ கிடைக்கும்னா, ரோஹித் சர்மா எப்போ வெளியே போகிறாரோ அப்போ தான் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு ஃபுல்லாக ஸ்குவாடில் இருப்பார். ஒயிட் பால் கேம் பொறுத்தவரைக்கும் அவர் இருப்பார். பட் அது 2027 அந்த வேர்ல்டு கப்போட தான் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அடுத்து வர காலகட்டங்களில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதை நான் தெளிவுபடுத்திடல. ஏன்னா ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அது கிடையாது, இதுதான் ரியாலிட்டி. ஸோ அதுக்கப்புறமா ரவீந்திர ஜடேஜாவை ஏன் ஒதுக்குறாங்க, இது வேணால் நம்ம பாலிடிக்ஸ் சொல்லலாம். பட் அவரை ஏன் ஒதுக்குறாங்கன்னு இன்னுமே எனக்கு தெரில. பட் அவருக்கு ஏஜ் ஆகிருச்சு, ஒரு 36 ஏஜ் ஆகிடுச்சு. அவரை தள்ளிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க பிசிசிஐ, அஜித் அகர்கர், கௌதம் கம்பீர் அண்ட் கோ. பட் இதில் என்னென்னா, ஜடேஜாவை அந்தளவுக்கு என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்குறச்ச ஒன்றும் பண்ணல. 2013 அப்புறமா 2019 ஒரு 77 ரன்ஸு. பட் பவுலிங்கில் பெருசாக எந்த கான்ட்ரிபியூட்டும் இல்லை. ஸோ அதனால் ஜடேஜாவை தள்ளிட்டு அவருக்கு பொதுவாக வாஷிங்டன் சுந்தரை உள்ளே கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கருத்து கணிப்பு. அதாவது நீங்கள் கேட்கலாம், இந்த ஸ்குவாடை வச்சு இங்கிலாந்து கண்டிஷன்ஸ் அண்டு சாயலில் இந்தியா அந்த டிராஃபியை வின் பண்ண முடியுமா, சீரீஸ் வெற்றி கிடைக்குமான்னு கேட்கலாம். பட் இந்த ஸ்குவாடு இஸ் பெட்டர் தென் ஓல்டு ஸ்குவாடை விட. பட் அந்த இடத்துல பாண்டியா இல்லை, அது ஒன்று தான் கவலைக்கிடம். பட் எல்லாமே ஓகே, இஸ் டூ குட். பும்ரா இருக்கிறாப்புல, பவுலிங் ஸ்டைல், குல்தீப் எல்லாமே இருக்கிறாங்க, ஓகே. பட் இந்த ஸ்குவாடை வச்சு இங்கிலாந்து கண்டிஷன்ஸை இந்தியா ஈஸியாக பீட் பண்ணி அந்த டிராஃபியை வெல்வாங்கன்னு நான் நம்புகிறேன். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.